இன்னைக்கு நான் அற்புதமான சூப்பரான அருமையான ஒரு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னால எப்பொழுதுமே நீங்க உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி, மூளைக்கும் சரி வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் நீங்க நீண்ட காலம் உயிர் வாழ முடியும். நம்ம சேனலை உங்க சேனலா நினைச்சு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கதை கொஞ்சம் கிளுகிழுப்பான கதை தான். ஒரு அரசு பள்ளி, அதுல ஒரு அழகான டீச்சர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வயசு 30. அவங்களுக்கு திருமணம் ஆகி கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு, குழந்தை இல்லை, தனிக்கட்டையா வாழ்றாங்க. அவங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது அருமையா நடத்துவாங்க. அப்போ ஒரு பையன், அந்த பையன் பேர் தேவையில்லை, அந்த டீச்சர், இந்த பையன், இவங்க தான் நமக்கு மெயின். அந்த பையன் மேல இவங்களுக்கு ஒரு லைக் வருது. என்னன்னா, அந்த பையன் ரொம்ப அழகா பிரமாதமா சூப்பரா இருப்பான். அவன் எல்லா பாடத்திலையும் நல்லா தான் படிப்பான். இருந்தாலும் அந்த டீச்சரு வேணுக்குன்னு அவனுக்கு மார்க்கை குறைச்சு போட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, பையன் ஏதோ கவனம் சிதறலாம் இருக்கு, அவனுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிருந்தாங்க. அவன் டெய்லி வீட்டுக்கு வந்தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவனை பக்குவப்படுத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அழகான டீச்சர், இவன் அழகான பையன், இவனுக்கு வயசு 15 தான். அப்படியே அவனும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டான். 2 பேரும் அப்பப்ப இந்த விஷயத்த அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு கொஞ்ச நாள்லயே, ஒரு 2 மாசத்திலேயே அவன் ரொம்ப டல்லானா, படுத்துக்கிறான், சரியா சாப்பிட்றது இல்லை, ஒரு மாதிரியா இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா, என்ன ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்க சோதனை பண்ணும்போது ஒரு மனத்தத்துவ டாக்டர், அவன் என்ன பண்றான் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே இவங்களுக்கு கோபம் உடனடியா அந்த அரசு பள்ளி அழகான டீச்சர் மேல வழக்கு தொடுத்தாங்க. கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. இந்த வழக்கு போசோ சட்டத்தின் கீழ் வர்றதுனால, அதாவது பாலியல் தொல்லை, அதன் அடிப்படையில கேஸ் விரைவா தீர்ப்பு கொடுக்கப்படுறாங்க. அந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பையனுக்கு அரசு தரப்புல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வாசிக்கும் போது, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்றாங்க. ஏன், என்ன விஷயம்? அதாவது இதுல நான் பாதிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த வயசுல ஒரு ஆளு இதே வயசுல ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு நடந்தாலும், இதே வயசுல உள்ள நான் பெண் அதே 15 வயசு உள்ள பையன் மேல ஆசைப்பட்டாலும் தப்பு தான். ஒத்துக்கிறீங்கல்ல? இப்ப நான் ஆசைப்பட்டேன், அனுபவிச்சேன், அந்த பையனும் அனுபவிச்சான். இது எங்க 2 பேருக்கு உள்ள விஷயம். இது எதுக்கு அரசு தரப்புல 10 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கணுங்கிறீங்க? அப்ப அந்த 10 லட்சம் ரூபாய் யார் கொடுப்பா? முதலமைச்சர் கொடுப்பாரா, அல்லது மற்ற அமைச்சர் கொடுப்பாங்களா? வேற யார் கொடுப்பா? நீங்க கொடுப்பீங்களா? யார் கொடுக்க போறது இல்லை. அந்த பணம் எங்க வரப்போகுது? வரி. நீங்க வீட்டு வரி உயர்த்துவீங்க, தண்ணி வரி, குடிவரி நீர் உயர்த்துவீங்க, மற்ற என்னென்ன வரி இருக்கோ அத்தனையும் மக்கள் மேல சுமத்துவீங்க. அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு கொடுக்க போறீங்க நீங்க 10 லட்சம். அதனால அந்த 10 லட்சம் கொடுக்க கூடாது. அதுக்கு முதல்ல என்னுடைய வீடு 20 லட்சம் ரூபாய் வருமான தனி வீடு, அந்த வீட்டை அந்த பையனுக்கு, என்னால பாதிக்கப்பட்டான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த பையனுக்கு நான் எழுதி கொடுத்துறேன். அவன் வாழ்க்கை பூரா அனுபவிச்சிட்டோம். நான் 20 வருஷம், எனக்கு 30 வயசு ஆச்சு. 20 வருஷம் முடிஞ்சு அங்க இருப்பனா, செத்து போவனா, ஜெயில எனக்கு தெரியாது. வெளியே நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு அந்த சொத்து தேவையில்லை. அதனால நீங்க தீர்ப்பை மாற்றி தான் சொல்லணும். 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்க கூடாது, அதை விட டபுள் மடங்கா என்னுடைய வீட்டை அவங்க கொடுக்குறேன், எழுதி வைங்க அப்படின்னு சொல்லும் போது கோர்ட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. என்ன செய்ய தெரியல. உடனே தன்னுடைய சேம்பருக்கு போய் நீதிபதி, ப்ராசிக்யூட்டர், எதிர்த்தரப்பு வக்கீல் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது, ஓகே இதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அந்த வீட்டை அவங்க அந்த பையன் பேர்ல எழுதி கொடுத்துக்கிறதுக்கு தீர்ப்பை மாற்றி எழுதினாரு
அதன்படி அந்த சொத்து பையன் பேர்ல எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்தது இவங்க ஜெயிலுக்கு போனாங்க. இந்த நியூஸ் மிக பரபரப்பா இந்தியா பூராவும் எதிரொலிச்சது. ஏன்னா அந்த பொண்ணு மேல, அந்த அழகான டீச்சர் மேல ஆதரவு குரலும் எதிர்ப்பு குரல் கம்மியாகவும் ஆதரவு அதிகமாகவும் இருந்தது. அவங்களை பத்தி பெருசா பேசப்பட்டாங்க. இந்த அடிப்படையில கொஞ்ச நாள்ல அவங்க நன்னடத்தை விதியில நல்ல இதுல 10 வருஷத்துல வெளியே வந்துட்டாங்க. அன்னைக்கு வெளியே வராங்க. வந்து அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் பார்ப்போம் நம்ம வீடு எப்படி இருக்குன்னு. அந்த வீடு இருட்டா இருக்கு, வெளிச்சம் கூட போடல. அந்த பொழிவு இழந்து இருக்கு. அவங்க இருந்த வீட அப்படி வச்சிருந்தாங்க. இப்ப ஒரு இதா இருக்கு. கதவை தட்டினா அந்த பையன் 25 வயசு ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆச்சா, முதல் 15, 25 வயசு வாலிபன் மதியம் தான். பார்த்தா நீங்க இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் தான் டீச்சர். டீச்சரா வாங்க வாங்க அப்படின்னு உள்ள உட்கார வச்சா. என்ன டீச்சர் சொல்றது, நான் வந்து படிச்சு நல்லாகி வேலைக்கெல்லாம் போயிட்டேன். ஆனா எனக்காக பொண்ணு தர போது பொண்ணே கிடைக்கல. காரணம் என்னன்னா, அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் எங்களுடைய உற்றார் உறவினர், சுற்றத்தார், உறவினர் அத்தனை பேர் தெரிஞ்சதுனால யாரும் பொண்ணு கொடுக்க முன் இல்லை. என்னை ஒரு மாதிரி அப்பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவலையிலேயே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் வந்து இப்ப தனி மரமா இருக்கேன். டீச்சர், நான் உங்களை பற்றியே பேசிட்டீங்க, வாங்க உட்கார வச்சு. டீச்சர், நான் இப்பதான் ஆர்டர் பண்ணேன், பிரியாணி வந்திருக்கு, சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி ஆயிட்டேன் அப்படி அவங்க ஃபீல் பண்ணும்போது, உட்காருங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி அவங்களுக்கு பிரியாணி பரிமாறலாம். இவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்ப என்னதான் முடிவு எடுக்க போறேன் எனக்கு ஒண்ணும் தெரியல டீச்சர். ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணை மூடுங்க எனக்காகன்னு சொல்லிட்டு உள்ள போனா. வெளியே வந்தோன்னா அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப தான் கையில் இருந்த ஒரு சின்ன டப்பா, அது திறங்கண்ணா. கண்ணை திறந்தாங்க. அவன் முன்னால மண்டிட்டு ப்ரொபோஸ் பண்றான். மோதலுக்கு நீங்க போட்டுங்க டீச்சர், நான் என்ன நீங்க ஏத்துக்கணும், வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்ப இருந்த அளவு இன்னும் மாறல. இன்னும் நான் உங்களை அதே நிலையில காதலிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ சூழ்நிலையில நம்மளை பிரிச்சுட்டாங்க. இப்ப சூழ்நிலை ஒத்து வந்திருக்கு, நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு வாழ்க்கை துணையா நீங்க வரணும், உங்களுக்கு வாழ்க்கை துணையா நான் இருப்பேன். எனக்கு நீங்க துணையா இருக்கணும், உங்களுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா இந்த சமுதாயம் ஏத்துக்குமா நம்மள? அட போங்க டீச்சர், சமுதாயம் வந்து இதாகுது. நான் தனிக்கட்டையா இருக்கும்போது சமுதாயம் வந்து செஞ்சுதா? நம்ம ஏதாவது குறை செஞ்சா, ஏதாவது சின்ன தப்பு பண்ணா, பூத கண்ணாடியை வச்சு பார்த்து இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு முத்திர ஊத்தி நம்மளை வாழவே விடாது இந்த சமுதாயம். அந்த சமுதாயம் பற்றி கவலையே படாதீங்க, நீங்க என்னை ஏத்துக்கீங்க, ஏத்துக்கிட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டீச்சர் நினைச்சு பார்த்தாங்க. ஓகே, நல்ல வாழ்க்கை தான், ஏத்துக்கலாமே, என்ன அவன் புரிஞ்சுக்கிட்டவன், அவனை நான் புரிஞ்சுப்பேன், நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இது உங்களுக்கு புது கதையா தெரியும், ஆனா புது கதையெல்லாம் கிடையாது. இப்ப பிரான்ஸ் நாட்டு பிரசிடென்ட் எம்மானுவல் மேக்ரான், அவருடைய மனைவி பிரிகிடி ட்ரகோசஸ், பேரே வாயில் நுழையலைங்க. இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். 9th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மெக்கரானுக்கு அவங்க தான் கிளாஸ் நடத்தினாங்க. அப்பயே அந்த பையன் டீச்சர் மேல ரொம்ப ஆசைப்பட்டான். பிறகு அரசியல்ல ஈடுபட்டு பெரிய ஆளான பிறகு அவங்கள சந்திச்சு, அந்த நேரத்தில் அவங்களுக்கு 40 வயசு, என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி, அவங்களுக்கு பையங்க மகன்க குழந்தைகள்லாம் இருந்தது, கணவர் இருந்தாரு, டைவர்ஸ் பண்ண வச்சு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு 60 வயசு, இவருக்கு 40 வயசு. இருந்தாலும் அவங்க மனவொத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல
அவங்க ஒய்ஃபு மூஞ்சில ஒரு குத்து குத்துறாங்க. இதெல்லாம் எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ட்ரம்ப்போட இதை பத்தி கிண்டல் கேலி பண்ணியிருந்தாரு.